இங்க ஒரு பொண்ணு ரொம்பவுமே பேராசைப்பட்டு தனக்கு வெளிநாட்டுல வேலை பார்க்கற கணவர் தான் வேணும்ட்டு பல வருஷமா திருமணம் ஆகாம, முக்கியமா அவங்க உயரத்துக்கு மாப்பிள்ள கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற 36 வயசுலயும் திருமணம் ஆகாத வேலை பார்க்கற நம்ம ஹீரோவையும் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய இன்டென்ஷனே ஒரு துபாயில வேலை பார்க்கறாரு, கல்யாணம் பண்ணா துபாய்க்கு போயிடலான்னு தான். அவர்கிட்ட ஆசை வார்த்தைகள் பேசி காதல் வலைய வீசி தான் அவரை நம்ப வச்சு திருமணம் பண்றாங்க. அப்படி அந்த திருமணத்துக்கு அப்புறம் என்ன மாதிரியான ட்விஸ்டுகள் நடக்குது, புகுந்த வீட்டுல அந்த பொண்ணு சந்திக்கிற இல்ல அந்த பொண்ணால சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த கதையில ரொம்ப விறுவிறுப்பா சொல்லிருப்பாங்க. சோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம முட்டிச்சோர் சக்னா சோர் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஹிந்தி படத்தை தாங்க பார்க்க போறோம். இன்னும் லைக் கொடுக்கலாம், ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் இப்படி வித்தியாசமான படங்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பார்க்கறது ஃபிலிம் பை அனிதா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு 6 அடிக்கு மேல இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப நாளாவே அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைக்காமையே இருப்பாரு. ஹீரோயின் ஓரளவுக்கு படிச்சிருப்பாங்க. பட் இருந்தும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னா, நம்ம இந்த ஊர்ல இருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சுப்பா, நம்ம எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வெளிநாட்டுல செட்டில் ஆயிடணும் அப்படின்றதுதான் அவங்க ஆசை. ஏன் இப்படி ஒரு ஆசைன்னு கேட்டா, தான் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டு மாப்பிள்ளைய திருமணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க கிட்ட நானும் அப்படிதான் திருமணம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். இப்ப யாருன்னா உள்ளூர்காரனை திருமணம் பண்ணிட்டா எனக்கு ரொம்ப அவமானமா போயிடும்ன்ற மாதிரிதான் அவங்க இந்த Facebook, இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து தனக்கும் வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணும்னு பயங்கரமா அடம்பிடிப்பாங்க. இந்த கனவை எல்லாத்தையும் அவங்களோட சித்தி கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நம்ம ஹீரோயினை பொண்ணு பாக்குறதுக்கு தான் கனடால இருக்கிற ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கிறதா அவங்க அப்பா அம்மா சொல்ல, இப்ப ரூமுக்குள்ள ஹீரோயினுடைய அம்மாவும் வராங்க. என்னடி நச நசன்னு 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க, மாப்பிள்ளை வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்ன நீ சுடிதார் மட்டும் போட்டிருக்க, பேண்ட போடு. கனடா மாப்பிள்ளலாம் நீ கனடாக்கு போய் இந்த லுக்கு வந்தா சரி, இல்ல நம்ம பாரம்பரிய உடைய போட்டு வெளியே வந்து எப்படின்னா அவரை இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கவை அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இப்ப அவங்க பொண்ணையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோயினும் வெளியே வந்து ரொம்ப அடக்கமா உட்கார, ஹீரோயினோட அப்பாவுமே பொண்ணு எப்பவுமே இப்படிதான் அடக்கமா இருப்பா, உங்க வீட்டுக்கு கூட்டு போனாலும் இப்படியே அடக்கமா தான் இருப்பான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினை பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்லயும், நாங்களும் இப்படி ஒரு மருமகளை தான் எதிர்பார்க்கிறோம், திருமணத்துக்கு அப்புறம் என் பையன் வெளிநாட்டுக்கு போயிடுவான், என்னையும் என்னுடைய கணவரையும் வீட்டுல இருந்து பாத்துக்க ஒரு மருமக தேவை, உங்க பொண்ணு எங்களை பாத்துப்பான்னு நினைக்கிறேன்ற மாதிரி அவங்க சொல்ல, இதுல ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வந்துருது. டபக்குன்னு அவங்க மண்டையில இருக்கிற முக்காட கழட்டிட்டு, உங்களுக்கு அப்படி ஒரு மருமக வேணும்னா வேலைக்காரிய வேலைக்கு வச்சுக்கோங்க, இதுக்கெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏதோ கனடால இருக்கான்னு சொல்லிதான் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா பொண்டாட்டிய வீட்டுல விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு அவர் செட்டில் ஆயிடுவாராம், நாங்க இங்க சேவை செய்யணுமா, எனக்கு இந்த பையனையே பிடிக்கலப்பா, தயவு செஞ்சு இங்க வந்து கிளம்புங்கன்ற மாதிரி அந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்தி ஹீரோயினும் வெளியே அனுப்ப, ஹீரோயினோட அம்மாக்கும் அப்பாக்கும் பயங்கர கோவம் வருது. இப்படி கிடைச்ச மாப்பிள்ளையெல்லாம் வேணான்னு சொல்ற, உன் ஹைட்டுக்கு ஏத்த மாப்பிள்ள கிடைக்கிறதே கஷ்டம், ஏன் இப்படி பண்றன்ற மாதிரியும் ஒப்பாரி வைக்கிறாங்க. இப்பதான் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு அம்மா வராங்க. அவங்க கிட்டயும் நம்ம ஹீரோயின் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இவளுக்கும் இப்போ ஏஜ் ஆகிட்டே இருக்கு, ஒரு திருமணம் கூட அமைய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பக்கத்து வீட்டு அம்மாவும் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே, சிலி நானே உங்ககிட்ட உதவி கேட்கலாம் தான் வந்தேன், என்னோட பையன் துபாயில வேலை பார்க்கறான்னு தெரியும்ல உங்களுக்கு, அவன் இன்னைக்கு ஊருக்கு வரான், அதான் உங்க காரை கொடுத்தீங்கன்னா போய் கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி தயங்கிக்கிட்டே கேட்க, அது என்ன தாராளமா கொண்டு போங்கன்ற மாதிரியும் இப்ப அவங்க கிட்டயும் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோவை தாங்க அந்த அம்மா கூட்டிட்டு வர போறாங்க. அப்படி அந்த பக்கத்து வீட்டுல நம்ம ஹீரோ தான் இருப்பாரு. இப்ப ஹீரோவையும் அவரோட தம்பி, தங்கச்சி, அவங்க அம்மா எல்லாரும் வந்து ஏர்போர்ட்ல கூப்பிட்டுக்கிட்டோம். இப்ப அப்படியே வீட்டுக்கு போக, இப்ப ஹீரோக்குமே 36 வயசு ஆயிருக்கோங்க. இன்னும் அவருக்கு திருமணம் ஆகல. குடும்பத்துக்காக துபாய் போய் உழைச்சே இத்தனை நாள் ஓடா தெரிஞ்சிருப்பாருங்க. இப்பயுமே இந்த ஒரு மாசத்துல உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறதாகவும், நீ மறுபடியும் துபாய்க்கு கிளம்பும் போது உன் பொண்டாட்டியோட தான் கிளம்புவேன்ற மாதிரியும் ஹீரோவுடைய அம்மா சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோக்கும் பெரிய சந்தோஷம். அவர் எப்பவுமே கனவுல ஒரு பொண்ணை பாப்பாருங்க. அப்படி ஒரு பொண்ணு மட்டும் மனைவியா கிடைச்சிட்டா போதுன்ற மாதிரி நினைக்கிறாரு. ஒரு நாள் நம்ம ஹீரோவுமே அவர் வீட்டு மொட்டை மாடிக்கு வரப்போ, தான் எதிர் வீட்டுல இருக்கிற ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க துணி காய வச்சுட்டு இருக்கிறதையும் பாக்குறாருங்க. இன்னும் இவ்வளவு அழகான பொண்ணா அப்படின்ற மாதிரி டைட் அடிக்க, அப்படியே பார்த்துட்டு அவரும் கீழே வந்துடுறாரு. இப்ப ஹீரோயினும் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க, உங்க பேர் என்ன? பேர் புஷ்பேந்தர், துபாயில வேலை பாக்குறேன், உங்க பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன், அதான் இங்க வந்தேன், சும்மா தான் பார்த்தேன்ற மாதிரியும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்க, எதனா கல்லு மேல நிக்கிறீங்களா, எவ்வளவு ஹைட்டா இருக்கீங்க? ஹலோ, என் ஹைட்டே அவ்வளவுதாங்க, நான் உட்காந்தா உங்களுக்கு ஈக்குவலா இருப்பேன், இட்ஸ் மை ஜீன் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசி ஒரு நல்ல நண்பர்களா அங்க மாற, சரி நம்ம ஹீரோயின் மேல நம்ம ஹீரோக்கு ஒரு கண்ணு இருக்கோங்க. ஆனா அவருக்கு ரொம்ப ஏஜ் ஆனதுனால ஹீரோயின் ஹீரோவை மதிக்க கூட மாட்டாங்க. அடுத்த நாளுமே நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அனிதா, அவங்க நம்ம ஹீரோவோட தங்கச்சியோட கடைக்கு வராங்க. அங்க ஹீரோவோட தங்கச்சியும் அனிதாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணுல மச்சி, எனக்கு இப்ப திருமணம்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரவங்க நிறைய வரதட்சணை எதிர்பார்க்கறாங்க, அதான் கவரிங் நகை நிறைய வாங்கி அதெல்லாம் தங்கன்னு ஏமாத்தி அப்படின்னா வெளிநாட்டு மாப்பிள்ளைய பிடிச்சிடணும், அதுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு 4000 ரூபாய் எழுதிட்டு போயிட்டு அவங்க நிறைய கவரிங் நகையெல்லாம் வாங்கிட்டு வராங்க. வழியிலையும் இவங்களை நம்ம ஹீரோ பார்க்க, தங்கச்சி வேற கூட இருக்காளே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த கடைக்கெல்லாம் போயிட்டு
அதெல்லாம் வாங்கறதுக்கு உதவி பண்ணி அவர் பைக்லயே அவர் தங்கச்சியும் நம்ம ஹீரோயினையும் கூட்டிட்டு வராரு. அப்படி வர வழியில வேற பானிபூரி வேணும்ன்ற மாதிரி ஹீரோயின் கேட்க இவர் பானிபூரி எல்லாம் வாங்கி கொடுக்குறாருங்க. ஹீரோயின் வாங்கிட்டு வந்த அந்த கவரிங் நகைகளையும் தன்னோட அம்மா கிட்டையும் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஹீரோட அம்மா கிட்டையும் காமிச்சுக்கிட்டு இருக்க, பாக்குறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்குப்பா, கோல்டு மாதிரியே இருக்கா, அதான் வேணும், இதெல்லாம் வச்சு எப்படின்னா வெளிநாட்டு மாப்பிளைய சட்டு புட்டுன்னு பிடிக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரியும் அங்க அனிதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோயின் அனிதா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இன்னொரு மாப்பிளையும் கிடைக்கிறாங்க. அவனும் வெளிநாட்டுல வேலை பாக்குறவன் தான். ஆனா இவங்க ஹைட்டா அதிகமா இருக்கிறதுனாலையும் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவனும் நம்ம ஹீரோயின் வேணான்ற மாதிரியும் போன்ல சொல்ல, இதெல்லாம் கேட்கிற அனிதா நொந்து போறாங்க. தன்னோட சித்தி கிட்டையும் இந்த வருஷம் வந்தா எனக்கு 30 வயசு ஆயிடுமே, இப்படி பாக்குற மாப்பிள்ளைகெல்லாம் என்ன வேணான்னு சொல்றாங்க, நான் என்ன பண்ணுவேன், வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு எங்க போவேன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்க. அப்பதான் அவங்க சித்தியும் டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணி பக்கத்து வீட்டுல கைய காமிக்கிறாங்க. யார சொல்றீங்க? அந்த புஷ்பேந்தர தான் சொல்றேன். அதான் 36 வயசுல துபாய் போயிட்டு வந்திருக்கானே, ரொம்ப நல்ல பையன் தான். அவனும் இப்ப பொண்ணு பார்த்து தானே இருக்கான். நீ எதுக்கு அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அவனோட துபாய் போக கூடாது? லண்டன், அமெரிக்கா, கனடா தான் போகணும்னு இல்ல, துபாயிலையும் புர்ஜி கலிஃபா இது அதுன்னு சொல்லி பயங்கர டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்கு. அவளை ஏன் வெளிநாட்டுல இருக்கிற பாதி வெள்ளக்காரங்க துபாய்க்கு தான் சுற்றுலாக்கவே போவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏத்தி விட. ஆனா அந்த புஷ்பேந்தரை பாக்கிறதுக்கு 36 வயசு மாதிரி இருக்கே, அவனை போய் எப்படி திருமணம் பண்ணிக்கிறதுன்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, உனக்கு வெளிநாட்டுக்கு போனோம்னு ஆசை இருந்தா அந்த புஷ்பேந்தர் தான் ஒரே வழி, உனக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்ற மாதிரியும் சொல்றாங்க. ஹீரோயினுக்கு பல சம்பந்தங்கள் கை கூடி வராதனால எப்படின்னா ஹீரோவை சம்மதிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அடுத்த நாளே நம்ம புஷ்பேந்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு குடும்பத்தோட கோட் ஷூட் எல்லாம் போட்டுக்கிட்டு பொண்ணு பார்க்க கிளம்புறாருங்க. எங்க போறீங்கன்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும் போதோ எனக்கு பொண்ணு பார்க்க போறேன்ற மாதிரி அவருக்கும் ஒரே வெக்கம். என்னடா இருந்த ஒரு பையனும் இப்ப பொண்ணு பார்க்க போறானே அப்படின்னு இவங்களுக்கும் ஒன்னும் புரியல. வேற ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்களுக்கு வேற கண்ணு தெரியாதுங்க, பொண்ணு பார்க்க அவங்க வரல போல. அனிதாவும் அங்க வந்து நீங்க பொண்ணு பார்த்துட்டு வாங்க, உங்க பாட்டியை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோ மேல கேரிங் எடுத்துக்கிற மாதிரிலாம் அங்க நடிக்க. இப்ப அங்க பொண்ணு பார்க்க போன இடத்துல ஸ்வேதா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களதான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க போல. பாக்குறதுக்கு கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. ஹீரோட வீட்டை பொறுத்த வரைக்கும் பொண்ணு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்ல, நீங்க எங்களுக்கு 25 சவரம் நகை போடணும், அதுக்கப்புறம் 10 லட்சம் ரூபாய் கேஷா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வரதட்சணை எதிர்பார்ப்பாங்க. அது எல்லாமே அந்த பொண்ணு வீட்டுல கொடுக்குற அப்படின்னு சொல்றதுனால அந்த சம்மதத்தை முடிக்கலான்ற மாதிரியும் முடிவு பண்ண, எதுக்கோ பொண்ணும் பையனும் ஒரு வாட்டி பேசிக்கங்கன்ற மாதிரியும் தனியா அனுப்ப, அங்க ஹீரோவுமே அந்த பொண்ணு கிட்ட நீங்க முதல்ல ஆரம்பிங்கன்ற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணு பேசறதுக்கு பதிலா அங்க இருக்கிற சமோசாவையும் ஜாங்கிரியும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ இந்த ஆரம்பிங்கன்னு சொல்லல, பேச ஆரம்பிங்கன்னு சொன்னேன், சரி பரவாயில்ல சாப்பிட்டே பேசுங்கன்ற மாதிரியும் ஹீரோ சொல்ல, இப்படி அந்த பொண்ணுடைய நடவடிக்கையெல்லாம் ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. இப்போ ஹீரோவும் வீட்டுக்கு வராரு. ஹீரோவுடைய வீட்லயும் விவாதமே போயிட்டு இருக்கு. இப்ப பாத்துட்டு வந்த பொண்ண ஹீரோக்கு கட்டி வைக்கலாமா வேணாமான்ட்டு ஹீரோட தம்பி என்ன சொல்றாருன்னா, அவங்க பாக்கிறதுக்கு கொஞ்சம் குண்டா இருக்காங்க, நம்ம அண்ணனுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்கன்னு சொல்ல, இப்ப ஹீரோவுமே அதெல்லாம் கவனிச்சு தான் தம்பியையும் வெளியே கூப்பிடுறாரு. என்னப்பா உள்ள சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லனா நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, உனக்கு ஒரு அழகான பொண்ணு கிடைப்பா, இந்த பொண்ணு வேணான்னு சொல்ல ஒரு செருப்பை எடுத்து அவர் தம்பியை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. ஏண்டா நானே 36 வயசுல முகமெல்லாம் சுருங்கி பொண்ணு கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், கிடைச்ச பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு துபாய்க்கு போலான்னு பார்த்தா நீ வர சம்மதத்தையும் கெடுத்து விட்டுருவா போல இருக்கு, எனக்கு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லடா, எனக்கு இந்த பொண்ணு ஓகேடான்ற மாதிரியும் அங்க ஒரு தம்பி அடிச்சோம் ஒரு அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க. இப்ப அடுத்த நாளுமே நம்ம ஹீரோ நல்லபடியா அந்த திருமணம் முடிவாகணும்ன்ற மாதிரியும் கோயிலுக்கு வராரு. அப்படி அந்த கோயில்ல நம்ம ஹீரோயின் இருக்காங்களா அனிதா, அவங்க வந்து நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. இப்ப அனிதாக்கு எப்படின்னா நம்ம ஹீரோவை அவங்க வலையில விழ வச்சு நம்மள திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்துருங்க. அதனால நேத்து பொண்ணு பார்த்ததா கேள்விப்பட்டேன், அவங்க கொஞ்சம் குண்டா இருக்காங்களாமே, உங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணு செட் ஆக மாட்டாங்க, ஒல்லியா உயரமா இல்ல அழகான பொண்ணு கூட உங்களுக்கு அமையலாம், இங்க எதுக்கு அந்த பொண்ணுக்கு ஓகே சொன்னீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய மூளையையும் அவங்க கழுவுறாங்க. தம்பி சொல்றப்போ தப்பாப்பட்ட விஷயம் இப்ப ஹீரோயின் சொல்றப்போ ஹீரோக்கு சரி அப்படின்ற மாதிரி படுதுங்க. இப்ப வீட்டுல வந்தோம் அந்த சம்மதத்தை வேணான்னு சொல்லிடலான்னு வர, ஆனா அதுக்குள்ள ஹீரோடைய அம்மா அந்த பொண்ணு வீட்டுல பேசி அந்த நிச்சயதார்த்த தேதியையும் குறிக்கிறாங்க. மேல வீட்டுல சொன்னாலும் திருமணத்தை நிப்பாட்ட முடியாதுன்ற மாதிரி ஹீரோ முடிவு பண்ண, அதுல இருந்து பக்கத்து வீட்டு பொண்ணான அனிதா மூஞ்சலியே முழிக்கிறத விட்டுறாரு. அனிதா வரத்துக்குள்ளேயே வெளியே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போக பார்க்க, எவ்வளவு சொல்லியும் கேட்கல, அந்த பொண்ணையே திருமணம் பண்ணிக்கிறீங்க பாத்தீங்களா, என்னத்த சொல்றதுன்ற மாதிரியும் மறுபடியும் ஹீரோ கிட்ட அவங்க பேசுறாங்க. அங்க நிச்சயதார்த்தமும் நல்லபடியா அந்த பொண்ணோட ஹீரோக்கு முடியுது. நிச்சயதார்த்தத்துக்கு இந்த வரதட்சணையில சில நகைகளையும் சில பழங்கள் வீட்டெல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோவுடைய வீட்டுல அந்த ஸ்வீட் பாக்ஸ் அவங்க கொடுத்துட்டு போன பழம் துணி அதெல்லாம் பறந்து பார்க்கும் போதோ எல்லாமே பழைய துணி மாதிரியும் பழைய பழங்கள் மாதிரியும் இருக்குங்க. இல்லாம ஹீரோக்கு ஒரு தங்க நகையும் போட்டிருப்பாங்க, அதாவது ஒரு ரிங்கு மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ரிங்கு கையில இருந்து கலற்றப்போ உடஞ்சி வந்துருது. அப்பதான் அது எதுவுமே பியூர் கோல்டு இல்ல அப்படின்ற மாதிரியும் ஹீரோவுடைய அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. உடனடியா அவங்க சம்பந்தம் பண்ண அந்த பொண்ணுடைய வீட்டுக்கும் கால் பண்ண, என்னங்க நீங்க கொடுத்துட்டு போன படத்துல இருந்து நகைகள்ல இருந்து எல்லாமே பழசா இருக்கு, 25 சவரம் நகை போடுறதா தானே சொன்னீங்க, நிச்சயதார்த்த
நிச்சயதார்த்தத்துல ஒரு ரிங்க கூட ஒழுங்கா போட மாட்டீங்களே அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்க, எது 25 சவரமா, அதெல்லாம் போட முடியாது, நீங்க என்ன வரதட்சணை கேக்குறீங்கன்ற மாதிரியும் அவங்க வீட்ல இருந்து சொல்றாங்க. எங்க அங்க பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் நிச்சயமே பண்ணோம், இப்ப வந்து போட முடியாதுன்னு சொன்னா எப்படி? அப்ப எங்களுக்கு இந்த பொண்ணே வேணாங்க, எங்க பையனுக்கு ரொம்ப அழகான பொண்ணுங்களாம் வரிசையில நிக்கிறாங்க, நாங்க அவங்களையே பாத்துக்கிறோன்ற மாதிரியும் இப்ப ஹீரோடைய அம்மாவும் போனை கட் பண்ண, இப்ப ஹீரோக்குமே என்ன பண்றதுன்னு புரியலைங்க. இப்ப அந்த திருமணமே கேன்சல் ஆகுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு நம்ம ஹீரோயினை பாக்குறாரு. நீங்க சொன்ன மாதிரியே என் திருமணத்தை கேன்சல் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்ல, ஐயா உங்க அம்மா தான் கேன்சல் பண்ணாங்க, அந்த விஷயம் ஊருக்கே தெரியும் அப்படின்னு அங்க அனிதாவும் சிரிக்கிறாங்க. அப்போ ஹீரோடைய முகம் மாறுது, கொஞ்சம் சோகமாகறாரு. இப்ப அனிதா ஹீரோவோட கைய பிடிச்சி, கவலைப்படாதீங்க, அதான் நான் உங்க கூட இருக்கேன்ல அப்படின்னு ஹீரோ பக்கத்துல நெருங்க, ஹீரோக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துருதுங்க. அவருக்கு ஆல்ரெடி அனிதாவை பிடிச்சிருக்கோம். இப்ப அனிதா கிட்ட டக்குன்னு என்ன நீ திருமணம் பண்ணிக்கிறியான்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. அனிதா எடுத்த எடுப்புலயே ஒத்துக்கிட்ட, அசிங்கமா இருக்குன்ற மாதிரியும், ஃப்ரெண்டா பேசினா இப்படியா கேட்ப அப்படின்ற மாதிரி கோச்சிக்கிட்டு போற மாதிரி நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வர நாட்கள்ல நம்ம ஹீரோ அனிதா பின்னாடியே சுத்துற மாதிரியும், அனிதா கூட அப்பப்ப பேச வர மாதிரியும் அங்க காமிக்க, ஒரு நாள் அனிதா கிட்ட ஒரு பார்க்ல இருக்கும் போதும், ஏய் என்ன உனக்கு பிடிக்கலையான்ற மாதிரி கேட்க, அனிதாவும் அப்படி இல்ல, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, என்னன்னா எங்க வீட்ல கவரிங் நகையை போட்டுதான் என்ன திருமணம் பண்றதுக்கே ரெடியா இருந்தாங்க, ஆனா இப்போ நாங்க கவரிங் நகை தான் வச்சிருக்கோன்றது உங்க அம்மாக்கே தெரியும், நீங்க கேக்குற 25 சவரம் 10 லட்ச ரூபாய் பணம் எல்லாம் கொடுக்க முடியாது, இதெல்லாம் இல்லாம எப்படி உங்களை நான் திருமணம் பண்றதுன்ற மாதிரியும் அவங்க கவலையா சொல்றாங்க. உடனே ஹீரோவுமே, எனக்கு இந்த வரதட்சணை வாங்குறதுலாம் ஈடுபாடே இல்ல, எங்க அம்மா தான் அப்படி இருக்காங்க, நான் வாங்காமையே திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் அதெல்லாம் பாசிபிள் இல்ல, உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா திருமணத்தை நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு அனிதா சொல்ல, அப்ப பேசாம நம்ம 2 பேரும் கோயில்ல போயிட்டு சொல்லாமையே திருமணம் பண்ணிக்கலாம் ஓகேவான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஆக்சுவலி அனிதா இதுக்கு தான் நம்ம ஹீரோவை எவ்வளவு நாள் மூல செலவையே செஞ்சிருப்பாங்க. அப்படி ஹீரோவே அப்படி கேட்டதுக்கு அப்புறம் அவங்களும் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒத்துக்க, அப்படி ஒரு ஆட்டோல இவங்க 2 பேருமே மாலைய போட்டுக்கிட்டு, அதாவது திருமணம் முடிஞ்ச கையோட உங்க வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க. 2 வீடும் பக்கத்து பக்கத்துல தானே. அப்படி 2 வீட்டுக்காரங்களும் இவங்க 2 பேரையும் பார்க்க அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்குங்க, உறைஞ்சு போறாங்க. இப்ப ஹீரோயினையும் அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு எதுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணன்ற மாதிரி கேட்க, ஹீரோயின் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அது இல்லாம சித்தி தான் ஐடியா கொடுத்தாங்க, ஒரு துபாய் போயிடுவாரு, அவரை திருமணம் பண்ணிக்கிட்டா நீயும் துபாய் போயிடலான்ட்டு அதான் பண்ணன்ற மாதிரி அவங்க வீட்டுல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே, அந்த பொண்ணை நான் காதலிச்சேன், இவ்வளவு லட்சணமா அழகா ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கவே மாட்டா, எங்க காதல் புனிதமானது, அதனால திருமணம் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரிலாம் தான் அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ண. ஹீரோடைய அம்மா ஆல்ரெடி இந்த வரதட்சணை எல்லாம் எதிர்பார்ப்பாங்கல்ல, அப்படி அவங்க எதிர்பார்த்தாலும் அதெல்லாம் அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல, நானும் வாங்கறதுக்கு ரெடியா இல்லன்ற மாதிரி ஹீரோ மறுத்துறாரு. இப்போ வேண்டா வெறுப்பா என்ன பண்ணது, திருமணம் பண்ணிட்டீங்க, சேர்ந்து வாழ்ந்துதானே ஆகணும்ன்ற மாதிரி இப்ப ஹீரோடைய அம்மாவும் ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து, அவங்க என்னதான் முறை தவறி திருமணம் பண்ணியிருந்தாலும் நம்ம முறைப்படி அவங்கள திருமணம் பண்ணி எங்க வீட்டுக்கு உங்க பொண்ணை கூப்பிட்டுக்கிறேன்ற மாதிரியும் அங்க வாக்கு கொடுத்துட்டு வராங்க. அடுத்த நாள் சந்தனம்லாம் வச்சு நம்ம ஹீரோவை குளிப்பாட்டி இவங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாவே அந்த திருமணம் நடக்குதுங்க. அப்படி திருமணம் முடிஞ்ச கையோட நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே அவங்க புகுந்த வீட்டுல உட்காந்துகிட்டு இருக்க, அங்க எல்லா ஏற்பாடுகளும் வேற நடந்திருக்கு. இவங்களுக்கோ பயங்கர பயம், தான் சித்திக்கும் கால் பண்ணி இங்க எல்லா ஏற்பாடும் நடக்குது, நான் இவனை துபாய் போனோன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணேன், இவனோட எப்படி நான் ஒன்னா இருக்கிறது, எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரியும் போன்ல சொல்ல, இப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்ட வாழ்ந்துதான் ஆகணும், புர்ஜி கலீஃபாவை நினைச்சுக்கிட்டு அவனோட ஒன்னா இருந்துரு அப்படின்ற மாதிரியும் போனை வைக்கிறாங்க. ஆனாலும் ஹீரோயினுக்கு மனசு தாங்கல. அங்க ஹீரோ வேற ரொம்ப ப்ரிப்பரேஷனோட வராருங்க. அதை பார்த்ததும் இவங்களும் போத்திக்க, இப்ப ஹீரோ அவரோட கோட்டை அப்படியே மடிச்சு தலகாணி கடியில வைக்கிறாரு. தலகாணி கடியில வேற சில விஷயங்கள் இருக்கிறத ஹீரோயின் பாத்துறாங்க. அவங்களுக்கு இன்னும் பயமாகுது. ஹீரோ வேற பக்கத்துல நெருங்கி வர, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, பயமா இருக்குன்ற மாதிரி சொல்ல, ஹீரோ ஒரு மாத்திரையை கொடுக்குறாரு, போட்டுக்கோன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் போட்டுக்க. கொஞ்ச நேரத்துல நான் பாத்ரூம் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி ஹீரோயின் பாத்ரூமுக்குள்ள போறாங்க. போனவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் உள்ளேயே இருக்க, இதுல ஹீரோ மனசு நொந்து போய் வேற வழி இல்லாம அங்க அவரு தூங்கிடுறாருங்க. இப்ப அவர் தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அங்க படுக்கிறாங்களா, காலையிலேயே ஆயிடுதுங்க. இப்ப காலையில ஹீரோ எழுந்து அப்படியே ஹீரோயின் பக்கத்துல வர, ஆனா அதுக்குள்ள காலையில விடிஞ்சிருச்சு, வெளியில ஃபங்க்ஷன்லாம் இருக்கு வா அப்படின்ற மாதிரி குரல் கேக்குது. விட்டா போதும்னு சொல்லி இப்ப ஹீரோயினும் வெளியே ஓடி வராங்க. வெளியில வந்து அந்த ஃபங்க்ஷன்ல தூங்கி வலிஞ்சிட்டு தாங்க இருக்காங்க. அப்ப அங்க ஒரு அதிர்ச்சியான செய்தி சொல்றாங்க, அதாவது நல்ல செய்தி அப்படின்னு சொல்லி தான் அந்த செய்தியவே ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு மேனேஜர் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து சொல்ல, எது மேனேஜரா, என் பையன் ஆல்ரெடி துபாயில தானே வேலை பார்க்கறான், அவனுக்கு எதுக்கு உள்ளூர்ல மேனேஜர் போஸ்ட் அப்படின்னு கேட்கும் போதோ, உங்ககிட்ட உங்க பையன் சொல்லலையா, அவர் துபாயில பார்த்துட்டு இருந்த வேலையில இருந்து அவர் தூக்கப்பட்டதுனால தான் அவர் இந்தியாவுக்கே இப்போ வந்திருக்காரு, அதனால இப்ப அவர் மேனேஜர் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தாரு
அது அவருக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்ல இதை கேட்டு ஹீரோவோட வீட்டுல ஷாக் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹீரோயின் ஷாக் ஆகி அங்க மயக்கம் போட்டே விழறாங்க. ஏன்னா துபாய் போறதுக்கு தானே திருமணமே பண்ணிருப்பாங்க. அதுவே போனதுனால அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியலைங்க. ஹீரோ அவருடைய ரூமுக்கு திரும்புறாரு. அங்கேயுமே ஹீரோயின் அவங்களோட சுயரூபத்தை காமிக்கிறாங்க. இப்படி உங்களை வெளிநாட்டு மாப்பிள்ளன்ற மாதிரி காட்டிக்கிட்டு அநியாயமா ஏமாத்தி என் வாழ்க்கையே அழிச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி அவங்க கத்த, அப்ப நீ என் வேலையை பார்த்துதான் என் மேல காதல் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டியா, என்ன பார்த்து இல்லையான்னு கேட்க, ஆமா உங்களை பார்த்து ஒன்னும் இல்ல, துபாய்க்கு கூட்டு போவீங்கன்னு சொல்லி தான் திருமணம் பண்ணிக்கிட்டேன், இப்படி ஃப்ராடுகார பயலா இருக்கியே அப்படின்ற மாதிரியும் ரொம்ப கொச்சையா பேசுறாங்க. ஹீரோவுமே ஷாக் ஆகி, நீ மட்டும் எப்படி அவரின் நகையை போட்டு ஏமாத்தலாம் தானே பார்த்த, இப்போ ஊருக்கு ஏமாந்த மாப்பிள்ள தானே கிடைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. ஓவரா பேசாத, நீ தான் ஏமாத்துக்காரன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. இதுல ஹீரோயினும் கதறி அழுகிற மாதிரி காமிக்க, இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய வீட்டுல விருந்தெல்லாம் வைப்பாங்கல்ல, அதுலயும் அவங்க கலந்துக்கிறாங்க. அதெல்லாம் வேண்டா வெறுப்பாதான் ஹீரோயின் வர மாதிரியும் கணவர்கிட்ட அவங்க மூஞ்சி கொடுத்து கூட பேசாத மாதிரியும் காமிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு கடத்துல ஹீரோயினுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரும் கவனிக்க, அவரு இப்ப நம்ம ஹீரோ இருக்காருல, அவரை தனியா கூப்பிட்டு, மாப்பிள்ள என் பொண்ணு இப்படி பிஹேவ் பண்றதுக்கு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, என் பொண்ணோட குணமே இப்படிதான். 5 லட்சம் ரூபாய்க்கு அவர் செக் எழுதி ஹீரோ கிட்டையும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த வரதட்சணையும் கொடுக்காம தான் என் பொண்ணை கட்டி கொடுத்தேன், ஆனா இதை நீங்க ஒரு கிஃப்ட் மாதிரி வச்சுக்கோங்க, என் பொண்ணு சந்தோஷப்படுற இடத்துக்கு கூட்டு போங்கன்னு சொல்ல, ஆனா அதை வாங்க ஹீரோ மறுக்கிறாரு. இங்க பாருங்க அங்கிள், வரதட்சணை அப்படின்றது எங்க அம்மா ஆசைப்பட்டதுதான், நான் எப்பவுமே ஆசைப்பட்டது இல்ல, இதை நான் வாங்கினா என்னோட கௌரவமே போயிடும், தயவு செஞ்சு இதை நீங்க திருப்பி வாங்கிக்கோங்க, எனக்கு இப்படி ஒரு அமௌண்ட் வேணாம், என் மனைவியை எப்படி பாத்துக்கணும் சந்தோஷப்படுத்தணும்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரியும் ஹீரோ சொல்ல, இதை எல்லாமே அங்க பின்னாடி இருந்து ஹீரோயின் கேக்குறாங்க. அது வரைக்கும் ஹீரோ மேல வச்சிருந்த அந்த எண்ணம் அவங்களுக்கு கொஞ்சம் மாறுற மாதிரி காமிக்க, அங்க ஹீரோயினோட அப்பாவுமே இப்படி ஒரு நல்ல பையனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்ததை நினைச்சு நான் பெருமைப்படுறேன்ற மாதிரி சொல்ல, இப்ப அங்க காஃபியோ ஹீரோயின் கொண்டு வருவாங்க. நான் குடிச்சிட்டமா, மாப்பிள்ளைக்கு கொடுன்னு சொல்லிட்டோம் அவங்க அப்பா வெளியே போயிடுறாரு. வர நாட்கள்ல நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எண்ணத்தை மாத்திக்கணும் முயற்சி பண்ணாலும் உடனே நடக்காதுல. அப்பதான் திடீர்னு செய்தி வருதுங்க. அதாவது நம்ம ஹீரோவை துபாய் வேலையில இருந்து தூக்கிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கம்பெனி மறுபடியும் ஹீரோக்கு வேலை கொடுக்கறதாகவும் உடனே வந்து ஜாயின் பண்ண சொல்லியும் லெட்டர் போட்டிருக்காங்க. இதை ஹீரோடைய தம்பியும் அங்க வந்து படிக்க, இதை கேட்கிற ஹீரோடைய அம்மா, ஹீரோட மனைவின்னு சொல்லி எல்லாருக்கும் சந்தோஷம் ஆகுது. ஆஹா அனிதா, நீ நினைச்ச மாதிரியே துபாய்க்கு போக போறேன்ற மாதிரியும் அவங்க நினைக்க, ஆனா அதை ஏற்க நம்ம ஹீரோ மறுக்கிறாரு. நான் இந்தியால இருந்தாதான் என் குடும்பத்தோட இருக்க முடியுது, அம்மாவோட இருக்க முடியுது, உங்களை எல்லாரையும் பார்த்துக்க முடியுது, எனக்கு இந்தியாவே ஓகே, துபாய்க்கு போக மனசில்ல, இந்த 36 வயசுல இத்தனை வருஷம் துபாயில இருந்து ஓடா தேஞ்சிட்டேன், இதுக்கப்புறமா அங்க அனுப்பி என் குடும்பத்தை என்கிட்ட இருந்து பிரிக்காதீங்கன்னு சொல்ல, ஹீரோ அம்மாவுக்கு சுத்தமா அது பிடிக்கல. நீ அங்க போறதுனால தான் இங்க நாங்க சந்தோஷமா இருக்கோம், இப்ப நீ இங்கேயே இருந்துட்டா எங்களுக்கு அந்த பணம் கிடைக்காது, சந்தோஷம் கிடைக்காது, கடன்கள் ஆயிடும், நீ போய் தான் ஆகணும்ன்ற மாதிரியும் அவங்க பயங்கரமா திட்டுறாங்க. அங்க ஹீரோயினுக்கு முன்னாடி ஹீரோவோட அம்மாவே முந்திக்கிறாங்க. என்னடா பெத்த அம்மாவே நம்மள இப்படி திட்டுறாங்களே, துபாய்க்கு அனுப்பி நம்மள வேலை வாங்கி கூட இருக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்களேன்ற மாதிரி ஹீரோக்கு ஒரே வருத்தம் ஆயிடுதுங்க. துபாய்க்கு போக மாட்டேன்ற மாதிரி விடாப்பிடியா சொல்லிடுறாரு. இப்ப அடுத்த நாள் ஹீரோவோட அம்மாக்கு தலைவலியே வந்துருது. அதே மாதிரி ஹீரோட மனைவிக்கும் தலைவலி வந்து மாமியார் கூட உக்காந்து பையனை துபாய்க்கு போக வைக்கிறதுக்கு எதனா ஒரு பிளான பண்ணுவோன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அப்பதான் அவங்க மாமியாரும் மருமக கிட்ட மெல்ல வந்து உங்களுக்குள்ள எல்லாம் நடந்துச்சான்ற மாதிரி கேக்குறாங்க. அவங்களுமே இல்ல, சண்டை தான் போயிட்டு இருக்குன்னு சொல்ல, அப்ப இதான் சரியான வாய்ப்பு, நீ அவன் பக்கத்துல எப்பவுமே போவாத, அவன் கிட்ட நீ என்ன துபாய்க்கு கூட்டு போ, அங்க நீ வேலை பாரு, அப்பதான் உனக்கு எல்லாமே கிடைக்கும்னு ஏமாத்து, அப்படி அவனை ஆசையை தூண்டி விட்டு நீ அவனை துபாய்க்கு அனுப்பு, அதான் ஒரே வழின்னு சொல்ல, அப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் அங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற, அதாவது பெட்ஷீட் போட்டி தூங்கிட்டு இருப்பாருங்க ஹீரோ, அதை அவர் கேட்டுறாரு. அவருக்கு இன்னும் இதயமே உடஞ்ச மாதிரி இருக்கு. பெத்த அம்மாவே மனைவி கிட்ட இப்படி ஒரு ஐடியா சொல்றாங்களே, உங்களுக்கு என்னன்னா துபாய் தானே போனோம், இதுக்கு ஏன் எவ்வளவு சீப்பா இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் பயங்கரமா திட்டுறாரு. அங்க ஹீரோயின் கிட்டையும் காசுக்கு தான் ஆசைப்பட்டு என்ன திருமணம் பண்ணிக்கிட்டனா உனக்கு எவ்வளவு காசு வேணும்னு சொல்லி நான் கொடுக்குறேன், அதை வச்சுக்கிட்டு நீ எங்க வேணா போ, இப்படி அசிங்கமா என் கூட ஒரு வாழ்க்கைய வாழாதன்னு சொல்லியும் அவங்க எல்லாரும் முன்னாடியும் அறைய, இதுல ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வந்து அங்க அவங்க பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. ஹீரோவோட வீட்டுல இருந்து ஹீரோ தம்பி தங்கச்சி அவங்க குடும்பமே வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா கூட அவங்க கேட்க மாட்டாங்க. இப்ப அவங்க வீட்டுக்காச்சும் உள்ள போலான்னு பார்த்தா ஹீரோயினுடைய அப்பா இருக்காருல, அவர் ரொம்ப நல்லவருங்க, அவரு வெளியே வந்தோம் நான் பொண்ணை சேர்த்துக்க மறுக்கிறாரு. உன் கணவர் மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறதே அபூர்வம், அவன் கூடயே உன்னால வாழ முடியாம இங்க வரனா உன்னால எங்கேயுமே வாழ முடியாது, உன்னை என் வீட்டுல சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்ல, இப்ப அவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியாம ரோட்ல வந்து கதறி அழுகுறாங்க. இப்ப அந்த பக்கமா வர ஹீரோவுமே அவன் மனைவி அழுதுட்டு இருக்கிறத பார்த்து தன்னுடைய வீட்லயே மறுபடியும் சேர்த்துக்க, பட் சேர்த்தாலும் அந்த இடத்துல யாரு கூடயும் பேசாம தான் ஹீரோயின் இருப்பாங்க. அப்புறம் வர நாட்கள்ல நம்ம ஹீரோ தான் மனைவி பண்ண எல்லா விஷயத்தையும் மறந்து தான் மனைவியை ஏத்துக்கணும், தான் மனைவியோட வாழணும்ன்ற மாதிரி நிறைய ஆசைப்படுவாருங்க. அவங்களுக்கு பிடிச்ச பானிபூரி எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாரு. ஆனா அது எது பண்ணாலும் அவங்க ஏத்துக்கிற மாதிரி தெரியல. அதெல்லாம் வச்சு துபாய் போனா மட்டும்தான் நம்ம மனைவியும் சரி அம்மாவும் சரி எல்லாரும் சந்தோஷமா இருப்போம்
இருப்பாங்க போல இருக்குன்ற மாதிரியும் அவர் நம்பி ராத்திரி எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதோ அவர் துபாய்க்கு கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் காலையில வீட்டுல ஒரு லெட்டர் மட்டும் தாங்க இருக்கு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் துபாய்க்கே போயிடுறேன், உங்களுக்கு உழைச்சி கொட்டுறேன் அப்படின்ற மாதிரியும் அதுல போட்டிருக்க. அதை படிச்சதும் ஹீரோவுடைய அம்மா கண் கலங்கி போயிடுறாங்க. ஹீரோவோட தங்கச்சிக்கும் பயங்கர கோவம் வந்து நம்ம ஹீரோயின் அங்க நிக்கிறாங்களா அவங்க கிட்டையும் எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், இப்போ உனக்கு சந்தோஷமா, அண்ணா துபாய்க்கு போயிட்டான், அவன் வேலை பார்க்கணும் அவ்வளவுதானன்ற மாதிரியும் கேட்க ஹீரோயின் அவங்க குற்றத்தை உணர்றாங்க. அதே பக்கம் ஹீரோயினோட மாமியாரான ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல அவங்களும் அவளை திட்டாத, என் மேலேயும் தப்பு இருக்கு, நான் தான் அவனை துபாய்க்கு போன்னு நச்சரிச்சேன், இப்ப என்னன்னா நம்ம கிட்ட சொல்லாமையே போயிட்டான், பிள்ளைய பார்க்கவே முடியலையன்ற மாதிரியும் அவங்களும் தவற உணர இப்போ ஹீரோயினுக்கும் ஹீரோ ஸ்பெஷலா ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. அதுல என்ன மன்னிச்சிரு, எனக்கு புரியுது உனக்கு என்னை விட வெளிநாட்டுக்கு போறதுதான் ஆசைன்ட்டு, அதுக்கு நான் மதிப்பு கொடுத்துருக்கணும், பரவாயில்ல கொஞ்ச நாள்ல உன்னை வெளிநாட்டுக்கு கூட்டு போயிடுறேன், அது வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு வரேன்ற மாதிரியும் அந்த லெட்டர்ல இருக்க. இதை பார்க்கும் போது ஹீரோயினுக்கு அழுகை வந்துருது. தான் கணவர் தான் கிட்ட நடந்ததும், தான் மேல உண்மையான காதல் வச்சதும், தான் கிட்ட வரதட்சணை வாங்காம மத்த ஆண்கள் மாதிரி இல்லாம இருந்தது எல்லாத்தையும் அவங்க யோசிச்சு பார்த்து இந்த வெளிநாட்டுக்கு போக ஆசைப்பட்டு ஒரு சிறந்த ஆணை மிஸ் பண்ணிட்டோமோன்ற மாதிரியும் அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் வருது. அப்படி அந்த ராத்திரி முழுக்க நம்ம ஹீரோயின் அழுகிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையிலயும் ஹீரோவுடைய அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துடுறாருங்க. தான் பையனை பாக்குற ஹீரோட அம்மாவும் ஷாக் ஆகுறாங்க. மகனே வந்துட்டியா, துபாய் போலையான்ற மாதிரி கேட்க ஏர்போர்ட் போனோமா, ஃபிளைட் ஏறும் போதோ உங்க எல்லார்கிட்டயும் சொல்லாமையே கிளம்பிட்டேன்னு எனக்கு ஒரு வருத்தம் வந்தது, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன்ற மாதிரி சொல்ல, நீ ஒன்னும் போக வேண்டாம், நீ தான் எங்களுக்கு முக்கியம், துபாய்லாம் வேண்டாம்ப்பா, இவ்வளவு நாள் நீ போய் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இல்லாம துடிச்சு போயிட்டேன்ற மாதிரியும் அவங்க அழுகுறாங்க. இப்போ அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு பையன் வந்துட்டான்ற மாதிரியும் சொல்ல, அண்ணி தான் நீங்க இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, அண்ணிய போய் பாருங்கன்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவுமே அப்பாவை என் காதல புரிஞ்சுக்கிட்டாளா, அவளுக்கு வெளிநாட்டை விட நான் வேணும்னு தோணிடுச்சா அப்படின்ற மாதிரி எக்ஸைட் ஆகி கேக்குறாரு. இவங்க குடும்பத்திலயும் ஆமான்னு சொல்ல, பொண்டாட்டி எங்க இருக்கான்னு கேட்கும் போதோ அவளோட வீட்டுல இருக்கான்ற மாதிரியும் அங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோவுமே அவரோட தலையெல்லாம் வாரிக்கிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கலான்னு அவங்க வீட்டுக்கு போனா, அங்க ஹீரோயின் நம்ம ஹீரோ வந்த விஷயத்த கேள்விப்பட்டு ஹீரோவுடைய வீட்டுக்கு ஹீரோவை பார்க்க வந்துடுறாங்க. தான் ரெண்டு வீட்லயுமே அவங்க இல்லாம இருக்க, இப்ப ஹீரோ தான் மாமனார் மாமியார் கிட்டயும் சொல்லிட்டு மறுபடியும் அவர் வீட்டுக்கு வந்தா, அங்க ஹீரோ தான் வீட்டுல இருக்கிறதா நினைச்சு ஹீரோயின் அங்கிட்டு போயிடுறாங்க. ஆட என்னடா இது கதையா போச்சுன்னு சொல்லி இப்போ மறுபடியும் ஹீரோ அவர் வீட்டுக்கு வந்தா, இங்க ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படியே மாறி 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 ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு மாறி மாறி போக, இதுக்கு மேல இப்படியே போனா வேலைக்கு ஆகாது, பேசாம மொட்டை மாடியில ஏறிட வேண்டியதான்னு சொல்லி ஹீரோ மொட்டை மாடியில ஏறி நிக்கிறாருங்க. அப்படி ஒரு வழியா ஹீரோவை ஹீரோயின் பார்த்துட்டு ஹீரோ கிட்டயும் வந்து, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட இப்படி நடந்தது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்க, இப்ப ஹீரோவுமே அந்த மன்னிப்பை ஏத்துக்கிற மாதிரியும் இப்படி ஹீரோயினோட அவர் ரூமுக்கு போற மாதிரியும் அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கிற மாதிரியும் வாழ்க்கையை ஆரம்பிக்கிற மாதிரியும் ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த படத்தோட கதை முடியுதுங்க. ஒரு ஜாலியான படம் ஹிந்தியில பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு இந்த படம் OTTலயே அவைலபிளா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.